முருங்கைக்காய் வறுவல்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாங்க. இந்த கிரேவி பண்ணி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு தயிர் ஊற்றி சாப்பிட போகிறேன். இது வந்து 3 முருங்கைக்காங்க. 3 முருங்கைக்காய்க்கு தேவையானது ஒரு 1½ ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு சோம்பு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. நைஸாக அரைச்சிக்கிட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டு அரைச்சிக்கணும். இந்த முருங்கைக்காய் கிரேவி பண்ணுறதுக்குங்க நல்லெண்ணெய், வறுவல் எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணெயில் செய்யுங்க. மற்ற எண்ணெயில் செஞ்சிங்கன்னு வச்சு கடலெண்ணெய் மற்ற ஆயிலெல்லாம் செஞ்சிங்கன்னா காரம் அடிக்கும், வாயில் வச்சோடனே காரமாக இருக்கும். ஆனால் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு இருக்கும், 2வது காரத்தை அடக்கி இருக்கும். அது கரெக்டான அளவில் நமக்கு காரத்தை கொடுக்கும். நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. சோம்பு பொடி பண்ணது போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக வரணும், கருக விட்டுறாதீங்க. இதில் முருங்கைக்காயை போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதில் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் இதில் ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கணுங்க, அப்போ தான் முருங்கைக்காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப போட்டுறாதீங்க, கரிச்சு போயிடும். இது நல்லா தண்ணி ஊற்றி வெந்து வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் வெந்து வந்துருச்சுங்க. இந்த பக்கத்தில் இருக்கலையே இறக்கி வச்சுருவேன் நான். மசாலாவை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு இது கரெக்டாக இருக்குங்க. இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.